தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி வீட்டில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தஞ்சையில் உள்ள தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி AKS விஜயன் வீட்டில் அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது தொடர்பான விசாரணையில் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சையில் உள்ள தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி AKS விஜயன் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது தொடர்பாக விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சை சேகர நகரில் உள்ள வீட்டின் பூட்டை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி AKS விஜயன் வீட்டில் கொள்ளையடித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. நிகழ்விடத்திற்கு காவல்துறையினர் விரைந்துள்ளனர். அங்கு விசாரணையில் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். ஹுசைன், கொள்ளை சம்பவம் எப்ப நடந்தது? காவல்துறைக்கு தகவல் எப்ப கொடுக்கப்பட்டது? என்ன விவரம் ஹுசைன்? அதாவது திமுகவின் டெல்லி பிரதிநிதியான AKS விஜயன் வீடு தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சேகரன் நகர் பகுதியில் அமைந்துள்ளது. அவரது குடும்பத்தினர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் அவர்கள் வீடு பூட்டியிருந்தது. இதனை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் நேற்று இரவு வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்து நகை, பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றதாக தெரிகிறது. அவர்கள் வீட்டில் இல்லாததன் காரணமாக எவ்வளவு கொள்ளை போனது என்பது குறித்து தெரியவில்லை. தற்பொழுதுதான் அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழ் பல்கலை காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து இன்று காலை அவரது வீட்டிற்கு சென்ற காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சோமசுந்தரம் மற்றும் ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் மோக்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்களுடன் சென்று தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தை நோட்டமிட்டு இவர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வருகிறது. இவர் திமுகவின் முக்கிய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய AKS விஜயன் வீடு அவரது வீட்டிலேயே தஞ்சையின் அதாவது புதிய பேருந்து நிலையம் அருகே கொள்ளையடிக்கப்பட்டது இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வீட்டில் யாரும் நபர்கள் இல்லாத நேரத்தில் நோட்டமிட்டு கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல் என்பது பல்வேறு சம்பவங்களை இங்கு அரங்கேற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகே இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது இந்த பகுதியில் ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எவ்வளவு நகை, எவ்வளவு பணம் என்பது குறித்து தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். 50 பவுனுக்கு மேல் நகை இருக்கலாம் என தெரிய வருகிறது. தகவல்களுக்கு நன்றி காதர் ஹுசைன்.